சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிரச்சனை வரும்போது பாஸ்டர்ட்ட ஓடி வர்றதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவை தான் வேதம் திட்டமாய் சொல்கிறது, பிசாசுக்கு நீங்கள் எதிர்த்து நிலுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். இது உங்களுக்கும் பிசாசுக்கும் உள்ள ஒரு போராட்டம். இயேசுவுக்கும் பிசாசுக்கும் உள்ள போராட்டம் முடிஞ்சிருச்சு. அவர் உங்களுடைய சார்பாக வந்து வெற்றியை சம்பாதித்து அதிகாரத்தை பிடுங்கி அந்த அதிகாரத்தை நாமத்துக்குள்ளே பொதிந்து அதை உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. இப்போ உங்களுக்கும் பிசாசுக்கும் உள்ள ஒரு போராட்டம். கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு போராட்டம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். விசுவாசத்தை நல்ல போராட்டத்தை என்ன செய்ய போராடு. விசுவாசம் என்பது வார்த்தை என்று வாசிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் கேள்வினால் வருது, கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வருகிறது. வார்த்தை என்ன சொல்கிறது? அதிகாரம் பிசாசுகிட்ட இல்லை. பிசாசுக்கு உன் மேலே எந்த அதிகாரமும் கிடையாது. காரணம், நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாய், நீ தேவ குடும்பத்தை சார்ந்தவன், நீ பரலோகத்தினுடைய ஒரு அங்கம். அதனால உன் மேலே உன் சரத்தை தொடர்றதுக்கு பிசாசுக்கு எந்த உரிமையும் கிடையாது. ஆனால் இடம் கொடுத்தா என்ன வேலை வேணான்னு என்ன செய்வான் என்றால் அவனை பற்றி எழுதப்பட்டிருக்கு, திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருகிறானே அன்றி வேறே ஒன்றுக்கும் வரான். அதான் பிசாசுக்கு இடம் கூடாதுன்னு எழுதப்பட்டிருக்குது.